Santara Maladuraga Shekere Mama. Hallelujah, hallelujah. Alpha Omega புகழ் உமக்கே எப்போதும் அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும் தொடக்கமும் முடிவும் நீரே துதிக்கு பாத்திரரே தொடக்கமும் முடிவும் நீரே துதிக்கு பாத்திரரே புகழ் உமக்கே அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே மறுபடி பிறக்க செய்தீரே கிருபையால் ரட்சித்தீரே மறுபடி பிறக்க செய்தீரே கிருபையால் ரட்சித்தீரே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே தொடக்கமும் முடிவும் நீரே துதிக்கு பாத்திரரே தொடக்கமும் முடிவும் நீரே துதிக்கு பாத்திரரே அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே சொல்லுங்க அப்பா புகழ் உமக்கே எப்போதும் அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும் அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே அன்பை ஊற்றி நீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே அன்பை ஊற்றி நீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே தொடக்கமும் முடிவும் நீரே துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க அப்படியே என்னோடு கூட சேர்ந்து, அவர்தான் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? துதிக்கு பாத்திரரே அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும்
இரக்கத்தில் செல்வந்தர் நீரே, இதயத்தில் தீபமானீரே. இரக்கத்தில் செல்வந்தர் நீரே, இதயத்தில் தீபமானீரே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. துவக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா ரேமஷதரா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே. சொல்லுங்க, சேர்ந்து அப்படியே ஆராதனை செய்யலாமா? அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே. உம் அன்பை ஊற்றினீர் என்னில், உன்னத அபிஷேகத்தாலே. உம் அன்பை ஊற்றினீர் என்னில், உன்னத அபிஷேகத்தாலே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே. சொல்லுங்க, அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே. ரபலதர நமலா, அப்பா அல்பா ஒமேகா, ரெபலதர மனா. ஏசையா, ஏசையா, உதவிகள் செய்பவரே. ஏசையா, ஏசையா, உதவியும் நீர்தானே. ஏசையா, ஏசையா, உதவிகள் செய்பவரே. ஏசையா, ஏசையா, உதவியும் நீர்தானே. இம்மட்டும் நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். யெகோவா தேவனே ஆராதனை. இம்மட்டும் நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். யெகோவா தேவனே ஆராதனை. ஏசையா, ஏசையா, உதவிகள் செய்பவரே. ஏசையா, ஏசையா,
உதவியும் நீர்தானே. ஏசையா ரிபலதர நம சந்தலதர கதர பபலரக. ஓ ஏசையா ஏசையா உதவியும் நீர்தானே. ஏசையா ரமதர சந்தலா. ஓ ஏசையா ரபலதரா. சொல்லுங்க ஏசையா 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 உதவிகள் செய்பவரே. ஏசையா ஏசையா உதவியும் நீர்தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Bala Shandara Baladara Namadara Baba Balaraba Rika Baladara. Alleluia. Amen. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், சொல்லுவோம் என் பாரங்கள் என் சுமைகள் உங்க பாதத்திலே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. எவைகளெல்லாம் எங்களை அழுத்துகிறதோ, எதெல்லாம் எங்களை பேர்டன் பண்ணுதோ, அதெல்லாம் உங்க பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் டாடி. அதெல்லாம் உங்க பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் இந்த இரவு நேரத்திலும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தம் எங்களை சந்திக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை சந்திக்கட்டும், உம்முடைய மகிமை எங்களை சந்திக்கட்டும். ஆண்டவரே, speak to us Lord, that we may listen to you. உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். Speak to us, speak to us. எங்களோடு கூட நீர் பேசும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன்.
அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், போதுமானவர். ஆமென். அநேக காரியங்களை அவரை குறித்து நம்மால் சொல்ல முடியும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஆமென் கர்த்தருடைய நாமம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை ரட்சிக்கிறவர். ஹீ இஸ் ஆர் சேவியர். இந்த நாட்களில் நான் எப்பப்பெல்லாம் வேதத்தை படிக்கிறேனோ இந்த ஒரு வார்த்தை என் கண்ணில் பட்டுட்டே இருக்கு. என்னன்னா, அவர் ரட்சிக்கிறவர். ஹீ இஸ் ஆர் சேவியர். நம்மை ரட்சிக்கிறவர். இன்றைக்கும் இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தையை உங்கள் மேலே நான் அறிவிக்கிறேன். அவர் ரட்சகராக இருக்கிறார். ஹீ இஸ் ஆர் சேவியர். நம்மை ரட்சிக்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 33 அதிகாரத்தின் 22 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த வசனத்தில் 3 விதமான வார்த்தைகள் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் நியாயாதிபதி, நியாய பிரமாணிகர், அவர் நம்முடைய ராஜா. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இந்த 3 காரியமும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? முதலாவது, அவர் நியாயாதிபதி. ஹீ இஸ் ஆர் ஜட்ஜ். அவர் நம்முடைய நியாயாதிபதி. இரண்டாவது, நியாய பிரமாணிகர். ஆமென். மூன்றாவது, ராஜா. நியாயாதிபதி என்று சொல்லும் பொழுது ஏன் இதெல்லாம் ஏசாயா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு? அவர் நியாயாதிபதியாய், நியாய பிரமாணிகராய், அவர் ராஜாவாய் இருக்கிறபடினால் நம்மை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் டோட்டல் ரெஸ்டோரேஷன், முழுமையான மீட்பு. ஒரு போலீஸ்ட்ட போனீங்கன்னா ஒரு 2 பேருக்கு இடையில பிரச்சனைனா அந்த போலீஸ் அதை தீர்த்து வைக்கிறார். ஒரு டாக்டர்கிட்ட போனால், வியாதின்னு போனால் அவர் சுகத்துக்கு மருந்து கொடுக்குறார். ஒரு 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 வேற யார்கிட்ட, ஒரு ஃபைனான்சியர்கிட்ட போனால் நமக்கு காசு தேவைப்பட்டு அவர் காசு கொடுக்குறார். ஒரு ஃபைனான்சியரால் காசு கொடுக்க முடியும், ஆனால் அவரால் சுகத்தை கொடுக்க முடியாது. ஒரு டாக்டரால் சுகத்தை கொடுக்க முடியலாம், ஆனால் பணத்தை கொடுக்க முடியாது. ஒரு ஜட்ஜி நமக்கு நீதி வழங்க முடியும், ஆனால் அவரால் நமக்கு வேற எந்த விதத்தில் உதவி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் யாருன்னா ரட்சிக்கிறவர். இப்போ ரட்சிப்பு என்றால் என்ன தெரியுங்களா? இட் இஸ் டோட்டல் ரெஸ்டரேஷன், முழுமையான மீட்பு. அப்படின்னா அவரால் சுகத்தை கொடுக்க முடியும், தேவையை சந்திக்க முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், அவரால் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலையாக்க முடியும், எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். எனவே அவர் ரட்சிக்கிறவர். ஏன் அவர் ரட்சிக்கிறவர்? ஏன் அவரால் ரட்சிக்க முடியும்னா, ஏசாயா சொல்றாரு, அவர் நியாயாதிபதி, நியாய பிரமாணிகர், ராஜா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லுகிறேன். காரணம், முதலாவது நியாயாதிபதி. இப்போ நியாயாதிபதினோன்னு அவர் உங்களை நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு நான் சொல்ல வரல. நியாயாதிபதினாலே நிறைய பேருக்கு பயம். ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்க்க போறார். இந்த ஒரு பயத்திலேயே அநேகர் இருப்பதுண்டு. அந்த ஆங்கிளில் மட்டும் பார்க்காதீங்க. அவர் நியாயாதிபதினா என்ன தெரியுங்களா அர்த்தம்? உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளின் மேல் அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். He will judge everything that is opposing you. உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளை அவர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அவர் he is our judge. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் போராடுவார்களானால் ஆமென், அந்த சத்துருவை அவர் நியாயம் தீர்ப்பார். இயேசு வாழ்ந்த நாட்களில் படித்து பாருங்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதியின் மேல் அவர் நியாயாதிபதியாய் செயல்பட்டார். வியாதியே, உனக்கு இந்த சரீரத்தில் வேலை இல்லை என்று இயேசுவால் சொல்ல முடிந்தது. உடனே வியாதியிலிருந்து அவர்கள் சுகமானார்கள். ஆமென். சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே வரி செலுத்தணும், காசு வேணும். இயேசு, மீனை போய் பிடி, வாயில் இருக்கிற வெள்ளி பணத்தை எடு, உனக்கு பணம் கிடைக்கும், போய் வரி செலுத்து. அப்போ அந்த தேவைகளை சந்திக்கிற இடத்துல ஆமென், அவர் நியாயாதிபதி. அந்த தேவை மேலே கர்த்தர் நியாயம் செலுத்துகிறார். ஜட்ஜின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? எதெல்லாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதோ அவைகள் மேல் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நியாயம் செலுத்துகிறவராக இருக்கிறார், நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பெயர், அவர் நியாயம் விசாரிக்கிறவர். நியாயம் விசாரிக்கிறவர்.
நியாய பிரமாணிகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணிகர் என்ற வார்த்தைக்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று லா கிவர், சட்டத்தை கொடுக்கிறவர், லா கிவர் அப்படின்னு இருக்கு. லா கிவர்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நீங்கள் எப்படி வாழணுன்றத உங்களுக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம் நியாய பிரமாணிகர், டீச் பண்ணுவார், அவருடைய நியாயங்களை போதிக்கிறவர். நீங்கள் வழி தவறி போகும்போது இது வழி இதுவே, இதில் நடவுங்கள்னு சொல்லுகிற சத்தம் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய பிரமாணிகர். இன்னொன்று வார்த்தை, இந்த நியாய பிரமாணிகர் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கமாண்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கமாண்டர்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஒரு ஆர்மி இருக்கு, ஒரு பெரிய சேனை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கே போகணும், எங்கே சண்டை போடணும், என்ன செய்யணும்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் மேலே ஒரு கமாண்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? கமாண்ட் போடுவார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம பிள்ளைகள் ஸ்கூல்லலாம் அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா NCC எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கவுட்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கமாண்டர் இருப்பார். வலது பக்கம் திரும்ப சொன்னால் திரும்புவாங்க, இடது பக்கம் திரும்ப சொன்னால் திரும்புவாங்க, நேராக போ, ஓடு, கமாண்ட் பண்ணுறோம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் நீங்கள் நடக்க வேண்டிய விதத்தில் உங்களை நடத்துகிற கமாண்டராக இருக்கிறார். ஹீ இஸ் யுவர் கமாண்டர். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படவே தேவையில்லை, கலங்காதிருங்கள். ஹீ இஸ் யுவர் கமாண்டர். உங்களை நடத்துகிறவர் உங்களுக்கு. ஆமேன். அவர் எப்படின்னா அவர் அன்பான கமாண்டருங்க அவரு. ஆமேன். அல்லேலூயா. இங்க பாரு, இப்படி இருந்தால் தான் நான் ஆசீர்வதிப்பேன், அந்த சத்தத்துக்கு போயிடாதீங்க, அது மதம். இந்த கமாண்டர் எப்படி தெரியுமா? ஆமேன். உங்களை கையில் ஏந்தி உங்கள் தோள் மேலே கை போட்டு, வா மகளே, நான் உன் கூட வரேன், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை விசாலத்துக்கு நேராக நடத்துகிறேன், நான் உன்னை மறந்து போகலை, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற கமாண்டர். திஸ் கமாண்டர் இஸ் அ லவ்விங் கமாண்டர், நியாய பிரமாணிகர். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, அவர் ராஜா. ஹீ இஸ் ஆர் கிங். ராஜா, அவர் ராஜா. அப்படின்னு என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. லார்ட்னா எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி, எல்லாத்துக்கும் அவர் தான் ஓனர். ஹீ இஸ் த சீஃப், ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் எவ்ரிதிங். இன்றைக்கி நான் சொல்லட்டுமா, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவுமா இருக்கிறார், எல்லாத்துக்கும் அவர் தான் லார்ட். அதனால தான் சொல்கிறார், நான் உன்னை ரட்சிக்கிறேன்ப்பான்னு சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிருங்க, ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு நீங்கள் தான்ப்பா ராஜா, யூ ஆர் மை கிங், யூ ஆர் மை சீஃப், யூ ஆர் மை அமேன், யூ ஹாவ் எவ்ரிதிங் இன் கண்ட்ரோல். எல்லாத்தையும் நீங்கள் ஆளுகை செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த சரீரத்துக்கு அவர் தான் கிங், அவர் தான் ராஜா. என் ஃபைனான்சஸில் அவர் தான் ராஜா, என் பிள்ளையோட வாழ்க்கையில் அவர் தான் ராஜா, என்னுடைய எதிர்காலத்தில் அவர் தான் ராஜா, என்னுடைய வேலையில் அவர் தான் ராஜா. அப்படி சொல்லி பாருங்களேன். அந்த ராஜா, யோசிச்சு பாருங்க, ஒரு கெட்ட ராஜா ஒரு நாட்டை ஆண்டான்னா அந்த ஜனங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு நல்ல ராஜா, சாக்ரிஃபிஷியல், தியாகம் பண்ணுகிற, சுயநலம் இல்லாத ஒரு ராஜாவை ஆட்சி செய்யும்போது அந்த ஜனங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. உங்களை ஆள்ற ராஜாவா இயேசு இருக்கும்போது, when Jesus is your king, இயேசு உங்கள் ராஜாவாக இருக்கும்போது, இயேசு உங்களை ஆளும்போது, நடத்தும்போது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக நடத்துவார். ஆமென். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானதை செவ்வையாக்குவேன், கரடு முரடானதை சமமாக்குவேன். அல்லேலூயா. நான் வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை உனக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன். ஏன்னா அவர் தானே ராஜா, அவர் உங்களை அழகாக நடத்துவார். இந்த தெய்வம் உங்களை ரட்சிக்கிற தெய்வம். அதனால தான் அதே அதிகாரத்தில் இந்த ஆண்டவர் ராஜாவாய், நியாயப்பிரமாணிகராய், நியாயாதிபதியாய் இருக்கும்போது ஆமென், அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, Glory to God. (23, 24) நான் வாசிக்கிறேன். உன் கயிறுகள் தளர்ந்து போம், பாய் மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். ஆமென். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளை ஆடுவார்கள். அவர் ராஜாவாக இருக்கும்போது என்ன நடக்குதான், கயிறுகள் எல்லாம் தளர்ந்து போயிடும். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை படிங்க. கொள்ளை ஆடுவார்கள்.
அப்படின்னா நீங்க சுதந்தரிப்பீர்கள். இவர் ராஜாவா இருக்கும்போது சுதந்தரிப்பீர்கள். கொள்ளை பொருள் பங்கிடப்படும், திரளான கொள்ளை பொருள். அவர் ராஜாவா இருக்கும்போது அந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்களை தேடி வரும். நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். சப்பானிகளும் கொள்ளையாடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஈஸி. நீங்க போராடி பெற்றுக்கொள்வதல்ல, எளிமையாய் உங்களால் சுதந்தரிக்க முடியும். இவர் ராஜாவா இருக்கும்போது, ரட்சிக்கிறவர் வெளிப்படும் போது 24 சொல்லுகிறது, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். வியாதியாக இருக்கிறேன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டானா? ஏன்னா அந்த அந்த நகரத்துக்கு அவரே நியாயாதிபதி, அவரே நியாயப்பிரமாணிகர், அவரே ராஜா. வியாதிப்பட்டிருக்கிறேன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டானா? அவர் தானே நியாயாதிபதி, அவர் தானே நியாயப்பிரமாணிகர். ஹீ இஸ் த கமாண்டர், ஹீ இஸ் த கிங். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆமீன், அவர் ராஜாவாக எழும்பும்போது, நியாயப்பிரமாணிகராக எழும்பும்போது, நியாயாதிபதியாக எழும்பும்போது நீங்கள் சொல்லுவீர்கள், அவரே என்னை ரட்சிக்கிறவர், அவர் என்னை ரட்சிப்பார். ஷதுலமகதரபா. இந்த ஒரு வசனத்தை படித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சகரியா 8வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் வசனம், சகரியா 8:13. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஆமென். இவர் ராஜாவாய் எழும்பும்போது, நியாய பிரமாணிகராய், நியாயாதிபதியாய் கிரியை செய்யும் போது அவர் உங்களை ரட்சிக்கிறார். எதற்காக? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். ஆமென். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் ரட்சிப்பேன். அது மட்டுமல்ல, பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இன்னைக்கு எந்தெந்த காரியத்திலலாம் நீங்கள் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கீங்களோ, முயற்சி செய்கிறீங்களோ, பிரயாசப்படுறீங்களோ, பயப்படாதீங்கள், திடனா இருங்கள். அவரே உங்கள் ராஜா, உங்களை ரட்சிப்பார். He will save you. Glory to God. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஆமென். Hallelujah. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya. பிதாவே, என்னோடு இணைந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை நான் அறிவிக்கிறேன். நீரே ராஜா, நீரே எங்களை ரட்சிக்கிறவர், நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் நியாயப்பிரமாணிகர், நீர் எங்கள் நியாயாதிபதி, நீரே எங்கள் ராஜா. இன்றைக்கு எந்தெந்த பகுதியெல்லாம் சத்துருக்கள் எழுந்து நிற்கிறார்களோ, எழும்பி வர முயற்சி செய்கிறார்களோ, உம்முடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் உம்முடைய நியாய தீர்ப்பு வருவதாக, நியாய தீர்ப்பு வருவதாக. நீர் ராஜாவா எழுந்தருளும் ஆண்டவரே. பாவத்தின் சங்கிலிகள் முறிக்கப்படட்டும், வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கிறிஸ்து வெளிப்படும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வீடியோ அநேகருக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கட்டும். காத்துக்கொள்ளும், உங்க நாமம் மகிமைப்படட்டும்.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தைரியமா இருங்க, உங்க கைகள் திடப்பட கடவுது. ஒரு முக்கியமான அறிவிப்பு, நாளை காலை நம்முடைய சபையில் 7 மணி நேர தீர்க்க தரிசன துதி ஆராதனை நடைபெற போகிறது. காலை 9:30 மணி தொடங்கி நடக்கும். நாம் அறிந்திருக்கிறபடி பாஸ்டர் சாலமன் ராபர்ட், ஜார்ஜ் தாமஸ், பாஸ்டர் இம்மானுவேல் வந்து ஊழியம் செய்ய போகிறாங்க. ஆமென். இணைந்து ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அதிசயங்களை அற்புதங்களையும் நாம் பார்க்க போகிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஆமென். தேவன் மகிமையாய் கிரியை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இணைந்திருப்போம். தேவ கிருபை தயவு உங்களோடு கூட இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இணைந்திருங்கள். நாளைய வீடியோ லைவ் வரும். பட் நீங்கள் நேரடியாக வர உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வர முடியாத பட்சத்தில் அந்த லைவ் ஆராதனையில் இணைந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.